அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாஸ்து நிபுணர் சண்முகம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு எப்படி கட்டலான்னு பார்க்கலாங்க. முதல்ல அந்த இடத்த வாஸ்து பிரகாரம் இருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அந்த இடத்துல திசை காட்டிக்கு ஏற்ப வீட்டை கட்டிங்க. சதுரம் செவ்வகமாக கட்டிக்குங்க. வெளியில் போகிற படிக்கட்டு அமைப்பு எல்லாமே கரெக்டாக பார்த்து கட்டணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வடமேற்கில் செப்டிக் டேங்கு, வடகிழக்கில் தண்ணீர் தொட்டி அமைச்சிக்கணுங்க. அப்புறம் சுற்றி வர காம்பவுண்டு கண்டிப்பாக வேணுங்க. காம்பவுண்டு தான் நம்மளுக்கு நற்பலன்கள் கொடுக்குங்க. காம்பவுண்டு இல்லாத வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வீட்டோட வைப்ரேஷன், மற்றபடி பக்கத்தில் செப்டிக் டேங்கு, தண்ணி தொட்டி எல்லாமே தோண்டுவாங்க. அந்த இதை ப்ராப்ளமெல்லாம் நம்மளுக்கும் சேர்ந்து தான் வருங்க. அதனால் சுற்றி வர காம்பவுண்டு போட்டுக்குங்க. எந்த திசை பார்த்து வேணாலும் வீடு இருக்கலாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மேற்கு திசை இருக்கலாம், கிழக்கு இருக்கலாம், வடக்கு இருக்கலாம், தெற்கு இருக்கலாங்க. அது உச்சத்தில் வாசல் வைக்கணுங்க. எந்த திசை இருந்தாலும் பரவாயில்லைங்க. தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, வடக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, மேற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. எல்லா வீட்லேயும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லா மக்களுமே. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வாஸ்து பிரகாரம் அமைச்சுங்க. எப்படி அமைச்சாலும் பரவாயில்லைங்க. வாஸ்து பிரகாரம் அமைச்சிட்டு குடியிருங்க, நல்லா இருக்குங்க. அதனால் இந்த செப்டிக் டேங்கு, தண்ணி தொட்டி, வாசல் வைக்கிறதுங்க, ஜன்னல் வைக்கிறது, வீட்டுக்குள்ளே சமையல் அடுப்பு வைக்கிறதுங்க, எல்லாமே உச்சத்தில் வச்சுங்க. எல்லா வாசலுமே வீட்டுக்குள்ளே அமைப்பாக இருந்தாலும் சரிங்க. நீச்சத்தில் வைக்காதீங்க. வடகிழக்கில் வர மாதிரி வச்சுக்கோங்க. கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால், வடக்கு வீடாக இருந்தாலும் வடகிழக்கில் வச்சுக்கோங்க வாசல். அதனால் நல்லா இருக்குங்க. விபத்துகள் நடக்கிற வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா சரியில்லாத அமைப்பில் இருக்குங்க. அது எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, வடகிழக்கில் அந்த கார்னர் கட்டான மாதிரி வீடுகள்லாம் இருக்குங்க. அப்புறம் போர்ட்டிக்கை கட்டான மாதிரி அமைப்பில் அமைப்பாங்க. சில வீடுகளில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மூலையை கட் பண்ணி போட்டிருப்பாங்க, சமசதுரமாக இல்லாட்டி செவ்வகமாக இல்லாமல். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா ரவுண்டு பண்ணி போட்டிருப்பாங்க, ஒரு டிசைனுக்கு வேண்டிங்க. அந்த மாதிரி அமைப்பு உள்ள வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா விபத்துக்கு நடங்க, தலையில் அடிபடும், சில பேருக்கு உயிரிழப்பும் கூட ஏற்படுங்க. அப்புறம் தெருக்குத்தல் வராத மாதிரி பார்த்துங்க. தீய தெருக்குத்தல், நல்ல தெருப்பார்வை இருக்கிற இடம் பிரச்சனை இல்லைங்க. தீய தெருக்குத்தல் இருக்கிற வீடுகளெல்லாம் தேர்ந்தெடுக்காதீங்க. அப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதுக்குண்டான பலன் அது கொடுக்குங்க. இப்போ தென்கிழக்கு தெருக்குத்து எடுத்துட்டிங்கன்னா திருட்டு, தீ விபத்து, நோய்களை எல்லாமே கொடுக்குங்க. அதே மாதிரி வாய்மூல தெருக்குத்து, அந்த மாதிரி வடமேற்கு வடக்கு வாய்மூல தெருக்குத்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு ஓடி போகிறதுங்க. அவர் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாங்க. அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறவங்க வேறு அவங்களோட தொடர்பு வச்சுருக்க மாதிரி, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குங்க. அப்புறம் எவ்வளோ சம்பாரித்தாலும் இருக்காங்க, எல்லாமே பூரா அந்த வாய் மூலம் மாதிரி எல்லாமே கரைஞ்சிருங்க. அதனால் அந்த மாதிரி தீய தெருக்குத்தெல்லாம் எடுக்காதீங்க. தெற்கு தென்மேற்கு தெருக்குத்து ஆகாதுங்க. இந்த சரியில்லாத தெருக்குத்தையில் எடுக்காதீங்க. நல்லா தெருக்குத்தாக பார்த்து எடுங்க. சதுரம் செவ்வகமாக கட்டிங்க. தெருப்பார்வை முடிஞ்ச அளவுக்கு இடத்த தேர்ந்தெடுக்கிறப்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே சமமான பூமியை தேர்ந்தெடுங்க. அப்படி இல்லைன்னா தெற்கோ மேற்கோ உயர்ந்த மலைகள் இருந்தாலும் பரவாயில்லைங்க, வீட்டுக்கு கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, பக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்லைங்க. மலைகளுக்கு வடவரை எடுத்துங்க, மலைகளுக்கு கிழக்கு எடுத்துங்க. அதே மாதிரி தெற்கு மேற்கு உயர்ந்த இடமா இருந்தால் பரவாயில்லைங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றபடி தெற்கு பள்ளமாக இருந்து மேற்கு பள்ளமாக இருந்தாலும் தேர்ந்ததுன்னா சுமாரான வாழ்க்கையை தான் வாழ முடியுங்க, பெருசாக வாழ முடியாதுங்க. ஒரே சமமான பூமியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நல்லா உயர்ந்த வாழ்க்கைக்கு கொண்டு செல்லுங்க. அது நல்லா இருக்குங்க. அதே மாதிரி தெற்கு மேற்கு உயர்ந்த மலைகள் இருக்கும்போது அதுவுமே நல்லபடியாக இருக்குங்க. தெற்கு மேற்கு பள்ளமாக இருக்கிற இடத்த முடிஞ்ச அளவுக்கு தேர்ந்தெடுக்காதீங்க. அப்படி தேர்ந்தெடுத்திங்கன்னா பெருசாக முன்னேற்றம் இருக்காதுங்க, சிறிய முன்னேற்றங்களோடு தான் இருக்குங்க. நன்றி, வணக்கம்.